ஹாய் கைஸ் வெல்கம் டு ஒன் பீஸ் நாடு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒன் பீஸ்ல வந்து 1137 சாப்டர் பத்தி பார்க்க போறோம். நான் உங்க இறுநேயர். இப்ப என்னோட பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ராங்கி இருக்காரு. ஹலோ ஃப்ராங்கி. வணக்கம் மறைநேகர். ஃப்ராங்கி லாஸ்ட் சாப்டர் பொறுத்தளவு நம்ம என்ன பார்த்தோம்னா, லோக்கி கிட்ட வந்துட்டு அந்த சாங்ஸோட டாப்பிள்கேங்கரும், அந்த அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு இந்த மாரி காட் ஸ்டேட்டோட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நான் செத்தா நான் கண்டிப்பா ஜாயின் பண்ண மாட்டேன்டா, போங்கடான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ற மாரி நம்ம லாஸ்ட் சாப்டர் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பொறுத்தளவு இந்த மங்காவோட ஃபர்ஸ்ட் பேஜ் பொறுத்தளவு டைரக்ட்டா கிங் ஹெரால்ட்ஸோட கேசல பத்தி காட்டுறாங்க. அந்த கேசல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாழடைஞ்சு போய் கிடக்குது. இப்ப ரோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லூஃபியோட க்ரூவ வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இந்த கேசல் வந்து 14 வருஷமா வந்து யாருமே உள்ள பெர்மிஷனே கிடையாது. கிங் ஹெரால்டோட டெத்துக்கு அப்புறம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு காட்ஸ் எல்லாம் போட்டு மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க போல, அப்படின்ற மாரி ரோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கூட்டு போயிட்டு இருக்கான். அங்க பார்த்தோம்னா, அங்க மேல வந்து மெயின் கேட்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது. ரோட பார்த்துட்டு, "என்னடா ஆச்சு இங்க? இங்க டோர் எல்லாமே இப்படி உடைஞ்சு போய் கிடக்குது. இங்க காட்ஸையுமே காணோமேன்னு" ஆச்சரியப்படுறான். நாமிக்குமே ஆச்சரியம். "என்னடா இங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்புறம் ஜோரோ வந்து கொஞ்சம் இத உத்து பார்த்துட்டு சொல்றான், "இங்க சம்திங் ஏதோ இன்ட்ரூடர்ல வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படின்ற மாரி கொஞ்சம் அந்த ஒரு கெஸ்ஸிங்ல ஃபைண்ட் அவுட் பண்றான். இதுக்கு லூஃபி என்ன பண்ணுவாரு, "இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. நம்ம பேசாம உள்ள பூந்து பார்த்துருவோம்" அப்படிங்கிற மாரி உள்ள போறாரு. நம்ம லூஃபிக்கு என்ன உடைஞ்சா என்ன, உடையலன்னா என்ன? நம்மளுக்கு கீ தான் வேணும். கீ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டே போறான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஜோரோ பார்த்துட்டு டேமேஜ் ரொம்ப ரீசென்ட்டா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்ப தான் வந்திருப்பாங்க போலன்ற மாரி கெஸ் பண்றாரு. ஆனா என்ன, இந்த கோட்டைக்கு உள்ள போனதுக்கப்புறம் வந்து எல்லாமே ரொம்ப பெருசா இருக்குது. என்னடா இது? என்ன என்ன இந்த சீலிங்கே பார்த்தோன்னா வான அளவுல இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாய்ங்க. அப்புறம் வந்து இப்ப ரோடோட்ட வந்து இந்த மாரி லூஃபி வந்து கேட்கறான், இந்த மாரி சாவி எங்க இருக்குதுன்ட்டு. இல்ல எனக்குமே தெரியாது. நானுமே இங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எனக்குமே பெர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரோடோவுமே சொல்றான். அப்புறம் வந்து சரி ஓகே நம்ம முதல்ல மூவ் பண்ணுவோம். இது ஒரு மாரி வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்றப்போ, எல்லாம் மூவ் பண்ணி உள்ள போறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கேசல் பொறுத்தளவு ரொம்ப பாழடைஞ்சு போய், ஒட்டஞ்சு அப்படியே சுக்குநூறா கிடக்குது. மங்கா பேனல்ல பார்த்தீங்கன்னா, அப்படி தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த சீரியஸா இந்த ஜோரோ வந்து உன்னை கேசல பார்த்து சொல்றான். "இவ்ளோ டிஸ்ட்ரக்டிவ் பவர் இருக்குது. யார் பண்ணியிருப்பான்னு?" கேட்கும்போது, லோக்கி அவன் தான் வந்து அந்த அந்த லூசு பையன் தான் வந்து இந்த கிரேட் வாரியர் கிங் ஹெரால்ட குத்தி கொன்ன அந்த மான்ஸ்டர் தான் இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் அந்த லோக்கி வந்து அவங்க சொல்லுவாங்க, அவங்க அப்பா ஒண்டி கொல்லிருக்க மாட்டான். வந்து அந்த சோல்ஜர் கிட்டத்தட்ட 100க்கு மேல சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸே எங்கேயாவது சொல்லுவாங்க, அந்த வெட்டி கொன்றுப்பான். இந்த சொல்லுவாங்க இந்த மொத்த கேஸ்ட்ல எங்கேயாவது ஒரு டேமேஜ் பண்ணி விட்டுருப்பான் வந்து. ஆனா இத்தன பிரச்சனை போயிட்டு இருக்கான்னா சொல்லுவாங்கல்ல, நம்ம லூஃபி வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த லோக்கிய காப்பாத்துறத கீன்னு தேடிட்டு இருப்பான். சொல்லுவாங்க, இப்ப வந்து என்ன டீம், என்ன மேட்ச்ன்னே தெரியாம எங்கேயாவது சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இங்க வந்து. ஆனா லோக்கி லோக்கி வந்து காப்பாத்துற எங்கேயாவது தேடிட்டு இருக்காரு வந்து லூஃபி லூஃபி வந்து. ஆனா லூஃபிக்கு தான் எதுவுமே காதுலயே விழுகாது. அவங்க இவ்வளோ பெரிய கதை சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அது எதுவுமே லூஃபிக்கே தெரியாது. ஐயோ! நம்ம சோர வச்சு தான் இந்த கதையே கொஞ்சம் மூவ் பண்ணணும் போல இருக்கு சொல்லுவாங்க. கொஞ்சம் தெளிவானாலும் சோரா தான் சொல்லுவாங்கல்ல. இங்க நடக்கிற சண்டை காட்சிகள வச்சு அவர் சொல்ற விஷயம் எல்லாமே கரெக்ட்டா இருக்குது ஆல்மோஸ்ட். ஆனா இந்த சண்டையில பொறுத்தளவு அதில நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஹார்ன்ஸ் அந்த கொம்புக தான் இருக்குது. அந்த எலும்பு கூடுலாம் பார்த்தீங்கன்னா, கொம்பு கொம்பா இருக்குது. எப்படி இந்த ஜெயண்ட்ஸுக்குள்ள கொம்பு இருக்கு? இங்கலாம் வந்து ஆர்க்ஸ் இருக்காங்க, ஓர்ஸ் எல்லாம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு லூசி கேட்கறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ரோட எக்ஸ்பிளைன் பண்றான். அது வந்து எல்லாமே அந்த ஆன்சியன்ட் ஜெயண்ட்டோட பிளட் எல்லாமே அதெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க, பழைய காட்டு ஆளுங்க, காப்டானுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுல கிங் ஹரோல்டு ஹால்டு கூட அந்த பியூர் பிளட் சேர்ந்தவன் தான். அந்த முக்கியம் அதே சொல்லுவாங்க. அதனால அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் சொல்லுவாங்கல்ல. ராயல் பிளட் வந்து இது சொல்லுவாங்க. இம்பியூரிட்டியா சொல்லுவாங்கல்ல. மிக்ஸ்டு அதர் கண்ட்ரியோட ஜெயின்ஸோட பிளட்லாம் மிக்ஸ் ஆகி சொல்லுவாங்கல்ல. கலப்பு மேக்ஸிமம் அப்படிதான் இருக்காங்க. அதுதான் ரோடோ நான்லாம் வந்து மிக்ஸில தான் வருவேன். டெயின்டர்ல தான் வருவேன். ஏன்னா, எனக்கெல்லாம் கொம்பு எதுவுமே கிடையாதுன்ற மாரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது இதில வந்து லோக்கி, ஹரோல்டு இவங்கலாம் மேபி அந்த ஒரிஜினல் பிளேயர்ஸ வந்து இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. லைக் இப்ப ஹரோல்டுக்கே பார்த்தீங்கன்னா, கொம்பு இருந்திருக்குது. ஆனா, ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, கொம்பு ஃபுல்லாவுமே உடைச்சு வச்சுட்டாங்க. பட் அதுக்கான ரீசன் எதுவும் சொல்லல. ஏன்னா இப்படி கூட இருக்கலாம் சொல்லுவாங்கல்ல. அவன் வந்து அந்த ராயல் பிளட்ட வந்து உடைக்கணும்க்காக சொல்லுவாங்க. அந்த அவனுடைய ஹார்ன்ஸ் வந்து உடைச்சிருக்கலாம் வந்து. மேபி இருக்கலாம். அதுக்கப்புறம் மேபி ஃபியூச்சர்ல வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கலாம். ஆனா என்னன்னா, இந்த இப்ப கிங்கோட சாவுக்கு முக்கியமான காரணம் லோக்கி தான். ஆனா இப்ப லோக்கிக்குன்னு சொல்லிட்டு லைக் ஒரு வன்மம் இருக்குது. அது யார் மேலன்னு பார்த்தீங்கன்னா, கிங்கோட இன்னொரு பையன் ஹைருதீன். ஆனா அதான் ஹைருதீனுக்கு தம்பியாங்கிற அளவுக்கு நாமே ஷாக் ஆகுற அளவுக்கு இருந்திருக்குது. ஆனா எனக்குமே ஷாக்கிங் தான். ஹைருதீன் தம்பியான்னு சொல்லிட்டு. அது வந்து அது முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாங்க சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் சாப்டர்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனா ஹைருதீன் வந்து சொல்லுவாங்கல்ல, அவன் வந்து அவன் வந்து ராயல் பிளட் இல்லனாலும் சொல்லுவாங்க. அவன் வந்து அவனுடைய கிங் ஹரால்டோட வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சன்னு தான் வந்து ஹைருதீன் வந்து. ஹைருதீனோட மதர வந்து அவங்க வந்து
குயினா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அதர் கண்ட்ரி வுமன் சொல்லுவாங்கல்ல. பிரிவினைவாதம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதான் அதர் கண்ட்ரி வுமன்ஸ அதான் அதர் கண்ட்ரில சேர்ந்த ஜெயின்ஸ வந்து இங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சொந்த ஊர்ல, சொந்த மண்ணுல பொறந்த பொண்ண தான் வந்து கல்யாணம் பண்ணா தான் அத குயின் ஏத்துக்கிறான்ற இந்த அந்த ஒரு கேவலமான ரூல்ஸ ஃபாலோ பண்றாங்க. அத பிரேக் பண்ணதுக்கு கிங் ஹெரால்ட் வந்து போராடிட்டு இருந்திருக்காப்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, அதான் இது ஆக்சுவலி இந்த ஹைவதனுக்கு இப்ப லோகிக்கும் ஒரு நடக்கப்போற சின்ன சண்டையே இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கா குடுத்துருக்காங்க. வாய்ப்பு இருக்குதுங்கிற மாரி. இப்போ ஜோரா வந்து ஒரு ஆச்சரியமே ஏன் ஜெயின்ஸ் கல்யாணம் பண்றது உங்களுக்கு வந்து பிரச்சனையான்னு ஒரு சொல்லுவாங்க. இதுவரும் ஒரு பிரச்சனையா நீங்க வந்து இது இவ்வளோ பெரிய ஊதி பெருசாக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்கப்ப, எங்கால ரோட வந்து திருப்பி ஒரு கேள்வி கேட்பான் வந்து. அப்ப நீங்க எதுக்கு மனுஷங்க வெட்டிக்கிட்டு ஒரு ஒரு அற்ப நேரத்துக்காக ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டோம்னா, டக்குனு ஜோராக்கு வந்து அடுத்து என்ன டயலாக் பேசுறேன்னு எங்க சொ சொல சொ சொல்லதுல எங்கள்ட்ட ஓகே எனக்கு புரிஞ்சுச்சு சொல்லுவாங்கல்ல. நீங்க வந்து நாட்டுக்காக போராடுறீங்க. நாங்க வந்து எங்க இனத்துக்காக போராடுறோம். அதே மாரி ஒரு கான்செப்ட்ல வந்து அத வந்து டக்குனு அந்த டாக்க முடிச்சிடறானுங்க வந்து. ஆமா. இப்ப ஜோரோ வந்து கேட்கறான். என்னன்னா, இப்ப நீயும் ஆக்சுவலா இப்ப ஹைவதின்ங்கிறது டெயின்டட் பிளட்னா நீயும் அவனோட சேர்ந்த. ஏன் லோக்கியோட நீ சேரக்கூடாது? அப்புட்ன்னா, ஏன்னா வந்து ஹைவதின்ன ஒரு வித்தியாசமான கேரக்டரா பார்க்கல. எல்லாரையுமே சமமா பார்த்தான். அதே மாரி அவனோட மோட்டோ எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஒரு நாள்ல ஒரு நாள் எல்லா ஜெயிண்ட்ஸயுமே நான் யுனைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி அவனோட அந்த மோட்டோ எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதனால நான் அவன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படிம்பாங்க. ஆமா. அந்த ட்ரைப்ஸ் இல்லாம நான் வந்து எல்லாரும் யுனைட்டட் ஆக்குவேன். அதே தான் கிங் ஹெரால்டுக்கும் இருக்கும் அந்த ட்ரீம். ஆனா அந்த ட்ரீம் வந்து நிறைவேறாம போயிரும் சொல்லுவாங்கல்ல. அதான் அதாவது அந்த நீங்க சொன்ன கான்செப்ட் கரெக்ட் தான். நீயும் நானும் ஒண்ணு காந்தி பொறந்த மண்ணுங்கிறத இவங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஆனா அது வேர்ல்ட் கவர்ன்மென்ட்டும் சரி, ஹியூமன்ஸும் சரி சும்மா இருக்க மாட்டாங்க. அத அடுத்து பார்த்துக்கலாம். பட் ஆனா இப்ப இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து ரெல்ம் ஆஃப் டெட்ல வந்து அந்த சீன கொண்டு வந்துடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, லோக்கிக்கு மரண அடி விழுகுது. கட்டி போட்ட சிங்கத்த வந்து பாவம் எல்லாம் அடிச்சு துவச்சு புழிஞ்சு காய போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க மரியாதையா வந்து எங்க இதோட ஜாயின் பண்ணிக்கோ. நீ ஒரு காமனரா இருக்க. மரியாதையா எங்களோட ஜாயின் பண்ணிக்கோ. காட்ஸ் நைட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அடிச்சு துவைக்கிறாங்க. நீங்க என்ன நடந்தாலும் சரி, நான் கண்டிப்பா எங்கேயாவது ஜாயின் பண்ண மாட்டேன்னு நம்மால சும்மா இருக்கிறது நக்கல் பண்ணிட்டு, எல்லாம் சிரிச்சுக்கிட்டு, திடீர்னு ஒரு அடி அடிக்கும்போது கத்துறாரு. ஆனா எதுக்கு கத்துறாருங்கிற அந்த இது விஷயம் மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் ஆனா நல்லா அடி வாங்குறாரு. ஆனா லோக்கி வந்து சொல்லுவாங்கல்ல, என்ன வந்து என் கட்ட வந்து அவுத்து பாருங்கடா. நான் வந்து நடக்கிறேன் இங்க இதே வேறடா. அது மாரிலாம் சொல்லி பார்க்குறேன்னா, நம்ம வந்து சாங்ஸோட அண்ணன் வந்து திடீர்னு சொல்லுவாங்கல்ல, நான் வந்து உன்ன சங்கிலி அவுத்து விட்டாலும் அதே நெலம தான்டா. நீ வந்து என்ன நைட்ல வந்து ஜாயின் பண்றியா இல்லையா? சொல்லுவாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் என்ன ஒரு நமக்கு ஒரு சின்ன ரிவீல் கிடைக்குது. கரெக்ட்டா அந்த சாப்டர் முடிய போற சமயம் தான் இது. அங்க ரிவீல் பண்றாங்க. நம்ம டாப்பல்கேங்கர் சாங்ஸ் பேரு வந்து ஃபிகர்லேண்ட் சாம்ராக். அதாவது இப்ப வந்து ஒரு பொறுப்பேற்றிருக்கிற எல்டர் கார்லிங். ஐயோ! டக்குனு பேர் வாயில வரல. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எல்டர் ஃபிங்கர்லேண்ட் கார்லிங்கோட புள்ள. எல்டர் புள்ள. பாத்துக்கோங்க. இது ஒரு பெரிய ரிவீல். சாங்ஸோட ஒரு அண்ணன் இத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ட்வின் பிரதர் இருக்காங்கன்ட்டு. அதோட வந்து அவர் கஸ்டன்ட் அவங்க பேர் காட்ஸ்மேட் குங்கோ. அது ஆனா மேபி அடுத்த ஃபியூச்சர்ல ரிவீல் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். அடுத்து அவங்களோட பவர்ஸ் இல்ல அவங்களோட பேக் ஹிஸ்டரி மேபி ஃபியூச்சர்ல ரிவீல் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். எப்படி சாங்ஸ் பிரிஞ்சாங்க, அவங்க பிரதர் எப்படி இருக்காங்க மேபி ஃபியூச்சர்ல சொல்லுவாங்க. ஆனா என்ன இப்ப சாங்ஸ பொறுத்தளவு எப்படியும் நம்மளோட வந்து சேர மாட்டான். நம்ம அடுத்து என்னன்னு சொல்றது? வேர்ல்ட் கவர்ன்மென்ட்க்கு வந்து மொதல்ல இன்ஃபார்ம் பண்ணி இவன வந்து அடுத்து என்ன ஸ்டேஜ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படின்ற மாரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்திருக்கிறாரு. இதோட இப்ப அந்த சாப்டர் முடியுது. அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வேற பிரேக் கிடையாது. அதனால உங்கள நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிற வரையும் இத்துடன் விடைபெறுவது உங்கள் பிராங்கி மற்றும் இரணியகர். தேங்க் யூ.